நமக்கு வெயிட் லாஸ்னாலே ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரது ஓட்ஸ் தான். ஓட்ஸ் சாப்பிட்டோன்னா நல்லா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எந்த அளவுக்கு உண்மை இல்லை மித்தா அப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் வெயிட் லாஸ்னாலே ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் இப்போ நிறைய வந்து இந்த ஓட்ஸ் பார் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குறது இந்த குவிக்கர் ஓட்ஸ் தான். அதனால் எப்பயுமே அதே தான் வாங்குறது. சரி, எப்பயுமே கஞ்சி மாதிரி தானே குடிக்கிறது. ஏன்னா எப்பவுமே இந்த சால்ட்டு சுகர் அதெல்லாமே போடாமல் சும்மா கஞ்சி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அது கூட கொஞ்சம் ரவை போட்டு ஊற வச்சுட்டேன். ஓட்ஸும் ரவையும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். சும்மா ஒரு 5 to 10 minutes ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகா அடமாவு அரைக்கிற மாதிரி தேவையான அளவு இஞ்சி சீரகம் எல்லாமே போட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன். அதில் ஆனியன் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா எடுத்தாச்சு. ஆனால் கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பியாக வரணும்னா கொஞ்சம் ரவை போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். என்னென்னா நல்லா மெலிசாக ஊற்றுனா சூப்பராக கிறிஸ்பியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு இதுவுமே அடை மாதிரி தான் வந்துச்சு. சரி, அதுக்கு சைடிஷ் எதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பீனட் சட்னி தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஈவினிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக கோவில் தான் போயிருந்தோம். நம்ம மனசில் எவ்வளோ கன்ஃபியூஷன் எவ்வளோ இது இருந்தாலும் இல்லை ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாலுமே எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அது கோயிலாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே போனால் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.